வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் வெண்பா ஃப்ரம் வெண்பா வியூஸ். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் மேட்சிங்கான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, மஞ்சள் பூசணிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சின்ன பத்தை போட்டால் போதும். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு பெருங்காயம், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மசியணும்னா பார்த்திங்களா, இப்படி மசிஞ்சிருக்கணும். நான் மத்து வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பூசணிக்காவும் துவரம்பருப்பும் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சாம்பார் வைக்கிற சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வேணுங்கிற அளவுக்கு நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, ஒரு கீறின பச்சை மிளகாய் தான் காரம் இதுக்கு மெயினாக கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாய் 1 இல்லை 2 கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியோடைய கொஞ்சம் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தண்டு போடுங்க. கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷை விட அந்த இலைகளை விட தண்டு போடுங்க, நல்ல வாசமாக இருக்கும். போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு, மஞ்சத்தூள் இதிலே இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், நான் ஒரு கேரட் இன்றைக்கி போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு வீட்டிலே நான் கொஞ்சம் சாம்பார் பொடி உணுக்கி வச்சுருப்பேன். நான் மாதத்துக்கு ஒரு தடவை உணுக்கி வச்சுருவேன். இதோட ரெசிபி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும், காரமாக ரொம்ப இருக்காது. இதை ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷான பொடி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பொடி நல்லா வதங்கி வரணும் எண்ணெயிலேயே. கேரட்டோடு நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு, பம்கின், அந்த பருப்பு தூக்கி அப்படியே அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திருப்பி ஒரு தடவை சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கொதித்து வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஏன்னா சாம்பார் பொடியில் போட்டிருக்க ஜாமான் எல்லாம் ஏற்கனவே வறுத்து தான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். இதில் கொஞ்சோண்டு புளி, ஒரு ஸ்பூன் புளிச்சாறு இருந்தால் போதும். ஏன்னா தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டிஃபன் சாம்பாருக்கு புளிப்பு ரொம்ப தேவை இருக்காது. போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிங்க. ரொம்ப டேஸ்டியான டிஃபன் சாம்பார் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.